ஜனநாயகன் படத்துக்கு உடனே தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருந்தார் தனி நீதிபதி. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. ஜனநாயகன் படத்திற்கு ஏற்கனவே தனி நீதிபதி விதித்த உத்தரவை ரத்து செய்து தற்பொழுது தலைமை நீதிபதி ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே தனி நீதிபதி PT ஆஷா ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழை உடனே வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதனை எதிர்த்துதான் தற்பொழுது சென்சார் சான்றிதழ் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது தொடர்பான வழக்கு தற்பொழுது சென்னை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்கனவே நடத்தப்பட்டு தற்பொழுது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் தனி நீதிபதி விதித்த உத்தரவை ரத்து செய்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சென்சார் வாரிய தலைவருக்கு படத்தை மறு ஆய்வு செய்வதற்கான ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் வழங்கி இருக்கின்றனர். குறிப்பாக ஜனநாயகன் வழக்கை மறு ஆய்வு செய்வதற்கு சென்சார் போர்டிற்கு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தணிக்கை வாரியத்திற்கு போதுமான கால அவகாசம் வழங்கவில்லை என்பதால் மீண்டும் தனி நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்த நீதிபதியே தற்பொழுது மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் PT ஆஷாவை இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தற்பொழுது ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே PT ஆஷா அவர்கள்தான் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழை வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனால் சென்சார் போர்டிற்கு ஒரு கால அவகாசத்தை அவர்கள் வழங்கவில்லை என்றும் மீண்டும் தனி நீதிபதியை இது தொடர்பான வழக்கை விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தற்பொழுது தலைமை நீதிபதி ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தணிக்கை வாரியத்திற்கு போதுமான கால அவகாசம் வழங்கவில்லை என்பதால் மீண்டும் தனி நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற இரு நீதிபதிகள் அமர்வானது தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். ஜனநாயக பட சென்சார் சான்றிதழ் தொடர்பான வழக்கை மீண்டும் தனி நீதிபதி PT ஆஷா விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தற்பொழுது ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை வாசிக்கும் பொழுது இந்த படத்தில் மத கலவரத்தை உண்டாக்கும் வசனங்கள் இருப்பதாக தற்பொழுது ஒரு கருத்தினை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜனநாயகன் படத்தில் மத கலவரத்தை உண்டாக்கும் வகையில் வசனங்கள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது மீண்டும் இந்த படமானது மறு ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மீண்டும் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதியானது தள்ளி போகும் என்பதையே இந்த தீர்ப்பின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இந்த ஏற்கனவே ஜனநாயகன் படத்தில் 27 காட்சிகளை சென்சார் சான்றிதழ் அறிவித்ததன் பின்பாக படக்குழு நீக்கியதாக தெரிவித்திருந்தது. ஆனால் ஆய்வுக்கு அனுப்பாமல் இந்த ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருப்பது ஒரு கவனச்சிதறல் என்கிற அடிப்படையில் தற்போது நீதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி பொங்கலையொட்டி கடந்த 9ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது இது தொடர்பான தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்னும் இந்த படத்தின் வெளியீடு என்பது மேலும் தள்ளி போவதற்கான சூழலையே தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஸ்ரீவத்சவா, நீதிபதி அருள்முருகன் அமர்வானது தற்போது தீர்ப்பினை வாசித்து வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் தொடர்ந்து வைத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் மீண்டும் தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஜனநாயகன் US சான்றிதழ் கொடுக்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்து தற்போது நீதிபதிகள் ஒரு உத்தரவினை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மறு ஆய்வு செய்வது என்பது அவசியம் என்கிற அடிப்படையில் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்சார் தலைவர் படத்தை மறு ஆய்வு செய்வது அவசியம் என தலைமை நீதிபதி அமர்வானது தற்பொழுது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பால் ஜனநாயகன் வழக்கு என்பது தனி நீதிபதிக்கு தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரிய தலைவர் முடிவுக்கு எதிராக படக்குழு மனு தாக்கல் செய்யவும் தற்போது ஒரு உத்தரவை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற தீர்ப்பால் ஜனநாயகன் படம் என்பது தள்ளி போகிறது என்கிற ஒரு கருத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தணிக்கை வாரிய தலைவரின் முடிவுக்கு எதிராக படக்குழு மேலும் மனு தாக்கல் செய்யலாம் என்கிற அடிப்படையில் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.